வணக்கம். தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் ராஜேந்திரகுமார் உரையாற்றுகிறேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 98வது பிறந்த நாளில் அவரை பணிந்து வணங்குகின்றோம். ஒளி வெள்ளம் பாய்கிறது, இதயத்தில் எழுச்சியோடு இருள் ஓடி போனதென புதியதொரு விடியல் கண்டு வெற்றி தேர் ஓட்டுவதற்கு தம்பி ஸ்டாலினை முதல்வர் ஆக்கி தந்த தமிழிடமே தலை நிமிரட்டும் என்று இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் உயிரோடு இருந்தால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நினைவு கூர்ந்திருப்பார். தமிழகத்தின் தன்னிகரில்லா தலைவனாய், தேனாய் அமுதாய் தமிழாய் என்றும் லட்சக்கணக்கான இதயங்களில் குடிகொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், கதையாசிரியர் என பல்வேறு பரிமாணங்களை கொண்டு தமிழ் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் அவர்களின் 98வது பிறந்த நாளில் வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றோம். நீங்கள் மறைந்தாலும் உங்களுடைய கருத்துள்ள கட்டுரைகள், காவியங்கள், வீரங்கள் என ஒட்டுமொத்த எழுத்துக்கள் என்றும் மறையப்போவதில்லை. 98வது பிறந்தநாள் விழா என்றும் சிறப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக கொண்டாடுவது போல, தலைவா, உந்தன் எழுத்துக்கள் உலகம் அழியும் வரை பிறந்து கொண்டுதான் இருக்கும் என தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலே நெஞ்சார பணிந்து வணங்குகின்றோம். நன்றி.